வணக்கம் யுவர்ஸ். அகில உலகமெங்கும் வாழும் ஸ்ரீராம பக்தர்கள் அனைவருக்கும், இந்து மக்கள் அனைவருக்கும் இனிய ராமநவமி இனிய நல்வாழ்த்துக்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களின் சிறப்பு பார்வை. श्रीराम जय जय राम, 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 श्रीराम जय जय राम. கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று, கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று, என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து, தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும், தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும், அவள் தாழ் பணிந்து எழுந்தால் நம் தொழிலில் மேன்மை விளையும். கடவுள் வாழ்த்து பாடும் இளங்காலை நேர காற்று, என் கைகள் வணக்கம் சொல்லும் என் கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ராமன் தேடிய சீதை. ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான ராமன் தேடிய சீதை திரைப்படம் வெளியான ஆண்டு ஏப்ரல் 13, 1972 ஆண்டு. ராமன் தேடிய சீதை திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை மிட்லண்ட், ஸ்ரீகிருஷ்ணா, சரவணா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ராமன் தேடிய சீதை திரைப்படம். ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ராமன் தேடிய சீதை திரைப்படத்தின் ரீல் 17 ரீல். ராமன் தேடிய சீதை திரைப்படம் வெள்ளித்திரையில் இயங்கும் நேரம் 158 நிமிடங்கள். ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. அசோகன், வி.கே. ராமசாமி, நாகேஷ், வி.எஸ். ராகவன், ஓ.ஏ.கே. தேவர், வி. கோபாலகிருஷ்ணன், திருப்பதி சாமி, உசிலைமணி, சமையல்மணி, குண்டு கருப்பையா, கரிகோல்ராஜ். ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் கலைச்செல்வி ஜெயலலிதா, மனோரமா, ஜி. சகுந்தலா, ரமாபிரபா, பானுமதி, தேவகி, சீதாலட்சுமி, கௌரவ தோற்றம், ராகினி, சந்திரகாந்தா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான ராமன் தேடிய சீதை திரைப்படத்தின் சண்டை பயிற்சி ஷியாம் சுந்தர், தயாரிப்பு கனகசபை, இயக்குனர் பா. நீலகண்டன் அவர்கள். ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் 6 பாடல்கள். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே காஷ்மீரில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான ராமன் தேடிய சீதை திரைப்படம். கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் ஜெயந்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான ராமன் தேடிய சீதை திரைப்படம் 1972 ஆண்டு சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருதினை தமிழ்நாடு சினிமா ரசிகர் விருதினை வழங்கினார்கள். ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்கு ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் நடித்த கதாநாயகியாக நடித்த கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருதினை தமிழ்நாடு சினிமா ரசிகர் சங்கம் விருதினை
வழங்கினார்கள் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. அகில உலகமெங்கும் வாழும் ஸ்ரீராமர் பக்தர்கள் அனைவருக்கும், இந்து மக்கள் அனைவருக்கும் இனிய ராமநவமி இனிய நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் சார்பாகவும் இந்து மக்கள் அனைவருக்கும் மற்றும் ஸ்ரீராமர் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய ராமநவமி இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் நடிகர், மகா நடிகர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ராமன் தேடிய சீதை திரைப்படத்தின் 53ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் ராமன் தேடிய சீதை திரைப்படத்தின் இனிய நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய வாழ்த்துக்களை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை எதுவரையிலும் வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுக்கு தங்களுடைய மேலாண்மை ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத மனிதன், அவன் கோயில் இல்லாத இறைவன். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். அவன் சோலையில் மலராய் சிரிப்பான், அந்தி மாலையில் நிலவாயிருப்பான். அவன் சோலையில் மலராய் சிரிப்பான், அந்தி மாலையில் நிலவாயிருப்பான். குளிர் ஓடையில் அலையாய் திரிவான், குளிர் ஓடையில் அலையாய் திரிவான். நல்ல கோடையில் குடையாய் விரிவான், விரிவான். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன்.